அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன், சேரன், சோழன் சேர்ந்து எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பெசாட்ல கேரளாக்கு போகலாம். 2 நாள் தான். கேரளாக்கு போயிட்டு அங்கனக்குள்ள ஒரு பீச் ரெசார்ட் எடுத்து தங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஏண்டா அதுக்கு காசு இங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதும், அதெல்லாம் என்கிட்ட இருக்குடா, நான் ஓனர்கிட்ட பார்த்து பேசி வாங்கிட்டேன். நான் எத்தனையோ தடவை கேரளாவுக்கு ட்ரிப்புக்கு போயிருக்கேன். அங்கே நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல் ரெசார்ட் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட பார்த்து பேசி இது பண்ணிக்கலாம். என்ன மற்றபடி அங்கே போய் நம்ம செலவு பண்ணுறது இதுக்கு தாண்டா நான் கொஞ்சம் காசு போடுறேன், நீயும் காசு போடு, சேரனே எப்படியாவது கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. சோழா நானும் கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஏங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட இருக்கட்டுங்க, நீங்கள் வேலைக்கெல்லாம் போய் அதுக்கப்புறமா உங்கள் அமௌண்ட் ஏதாவது வரும்ல, அதில் இதே மாதிரி எங்களை ஏதாவது ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட பார்த்தா நடேசன், சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் சேர்ந்து கேரளாவுக்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலையும் பார்த்துறாங்க. சோழன் சொல்கிறாரு, இதுதான் நான் பார்த்துருக்க ஹோட்டல், இது நான் வழக்கமாக டூரிஸ்டோட வருவேன், நமக்கு தெரிஞ்சவர் தான், பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹோட்டலுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது, முதல்ல போய் சாப்பிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், இவருக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி வாடா பல்லவா, அவருக்கு வயசாயிருச்சுல, இன்னொன்று நம்ம காலையிலே கிளம்பணும், எனக்கும் பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா போய் சாப்பிட போகிறாங்க. அங்கே சாப்பிட போகிற இடத்துல தான் பல்லவனுடைய அம்மா அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இலை எடுக்கிறதுக்காண்டி அவங்க வந்து இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இதை நல்லா எடுமா, இங்கெல்லாம் பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா அந்த அம்மா கிட்ட சொல்றாரு. அந்த அம்மா அப்போ தான் நடேசனை பார்க்குறாங்க. நடேசன் அந்த அம்மா பார்க்கவும், அந்த அம்மா நடேசனை பார்க்கவும் நடேசனுக்கு தெரியுது இவங்க தான் பல்லவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் இன்னும் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ஒரே அதிர்ச்சியோட அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தா நடேசனை யாருன்னே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்மளை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, இவளுக்கு நம்மள ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குறாரு. என்ன இவ பாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சேரன், சோழன் இதை யாருமே கவனிக்கல, நடேசன் மட்டும்தான் பாக்குறாரு. அந்த அம்மா பாட்டுக்கு இலையெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன இவ பல்லவனுடைய அம்மா தானே, இவளுக்கு என்னை ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா அவர் பாட்டுக்கு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. நடேசன் பார்த்தா அந்த அம்மா கிட்ட பேசுறதுக்காண்டி போறாரு. அந்த அம்மாவுக்கு பிடிச்சி, நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும், கோன் ஹே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும், என்னது கோன் ஹேவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ ஹிந்தியில பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், ஆமா எனக்கு ஹிந்தி தெரியும், நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. உண்மையிலே என்னை ஞாபகம் இல்லையா, நான் நடேசன், என்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் இப்போதான் உங்களை முதல்ல பார்க்குறேன், யார் நீங்க, எனக்கு வேலை இருக்கு, தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா நடேசனும் வந்துடுறாரு. நம்மளை ஞாபகம் இல்லையா, இல்லை ஒரே மாதிரி 7 பேர் இருப்பேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவளை மாதிரியே இவளுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லையே இவ பல்லவனுடைய அம்மா தானே, இவ எதுக்கு என்னை பார்த்துட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா, இங்க என்ன நடக்குது, ஒருவேளை மண்டையில ஏதோ அடிபட்டு பழசெல்லாம் அது மறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிச்சுக்கிட்டே வராரு. ஆனா பல்லவனுடைய அம்மா அவங்க தான். நடேசன் யாருன்னு நல்லாவே பல்லவனுடைய அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நடேசனு தெரியாத மாதிரி அவங்க பேசுறாங்க.